இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய வணக்கம் சார். விஷயம் கடந்த வருஷமும் இதே மாதிரி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் சர்ச்சை நடந்தது. இந்த வருஷமும் அது நடந்திருக்கு. 2 நிமிடங்கள் மட்டும் அந்த குறிப்பை வந்து வாசிச்சுட்டு போயிருக்கிறாரு. ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. அப்ரூவல் கொடுத்துட்டு திருப்பி சட்டமன்றத்தில் வந்து அதை வந்து 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போகிறது அப்படின்றது எந்த விதத்தில் முறையாக இருக்கும்? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்களும் ஜி தமிழ் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் மாலை வணக்கம். தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவிப்பேன். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்த விரும்புறேன். இத்தனை வருட காலங்களாக இல்லாத ஆளுநர் மாநில அரசுகளோட மோதல் போக்கை இப்ப வலுத்துக் கொண்டே வருகிறது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து இது வந்து அவங்க வந்து ஆளுநரை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மாநிலத்திலையும் முடிவு செஞ்சிட்டாங்க. அதனால ஆளுநர்களை என்றது இல்லை, வந்து ஒரு யார் முடிவு செஞ்சிருக்கிறாங்க சார்? ஆளுநர் எல்லா வச்சு மாநிலத்தில் மாநிலத்திலும் அரசியல் பண்ணணும்னு மத்திய அரசு அரசியல் முடிவு பண்ணது பண்ணியிருக்கா? திமுக அரசு. ஆ. திமுக அரசும் சரி, இங்க கேரளால ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்களும் சரி, ஓ, மாநில அவர்கள் அரசுகள் வந்து பிளான் பண்ணியிருக்குன்னு சொல்றீங்க. ம். மாநில அரசுகள் பிளான் பண்ணி, அதாவது ஆ. இவங்க என்னன்னா மோடியை அகற்றணும், ஆ. பாஜகவை அகற்றணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இது கிடையாது. ம். மோடியை எப்படியாவது அகற்றணும். அதுக்கு வந்து ம். இவரை வச்சு அரசியல் பண்ணி மக்களை வந்து திசை திருப்பி ம். இவர்கள் செய்யக்கூடிய அவ அவ அவலங்களை மறைப்பதற்காக ஆளுநர்களை பயன்படுத்துகிறார். பாயிண்ட் நம்பர் 1. ம். பாயிண்ட் நம்பர் 2, நீங்க கேட்டீங்க அவருக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு, அதை ஒத்துக்கிட்டு தான் அவர் வந்து அசம்பிளிக்கு வந்தாருன்னு. ம். இப்ப நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். அவர் வந்து ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, ம். அவங்க ம். எழுதி கொடுத்ததை ஒத்துக்கல, ம். இதுவே வந்து சர்ச்சையா ஓடி இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு. ம். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப ம். ஆளுநர் வந்து ஒரு பில் அனுப்புறாங்க, அதை பாஸ் பண்ணலன்னா அது சர்ச்சையா ஓடிக்கிட்டே இருக்கு. ம். அது வந்து லாட்டரி, ஆன்லைன் லாட்டரி ரம்மி பிரச்சனை, அந்த இது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்ற பில்களுடைய பிரச்சனை, இந்த யூனிவர்சிட்டி பிரச்சனை, பெயர் மாற்றங்கள், இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிட்டியில யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றது, யுஜிசி நில அங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும்ன்றது ஆளுநருடைய கருத்து. ம். இதெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் ஒரு விவாதத்தை கிளப்பி பத்திரிகையில ஊடகங்கள்ல நம்ம இதை வந்து விவாதம் பண்ணிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ம். ஆளுநர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்க தெரிஞ்சுதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆகையினால வந்து அவர் என்னன்னா அதை வந்து கடந்து போனோம், இது பிரச்சனை ஆகக்கூடாது. ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஆளுநர் வந்து மாநில அரசை அழைத்து பேச வேண்டும் என்று சொல்றதுனால அவர் வந்து அழைத்து பேசினாரு. ம். சுமூகமா தான் போயிட்டு இருந்தது. மறுபடியும் வந்து இவங்க வந்து அரசியலுக்காக, இப்ப தேர்தல் நெருங்குறதுக்காக, ம். இப்ப மழை வெள்ள பிரச்சனை, ம். நிறைய இந்த கிளாம்பாக்கத்துல இருக்க பஸ்களை வந்து சரியாக செயல்படாத பிரச்சனைகளை எல்லாம் வந்து மறைப்பதற்கு, திசை திருப்பதற்கு ம். ஆளுநரை மறுபடியும் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக கொண்டு அரசியல் திசை திருப்புகிறாள்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம முக்கியமா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் நேஷனல் ஆந்தம் ஃபர்ஸ்ட். ம். இது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆளுநர் வந்து அவங்க கொடுத்த உரையை வாசிக்கல அப்படின்றது, அவருக்கு வந்து ஒரு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் அது வந்து தவறு சார், ம். மன்னிக்கணும். அதுல வந்து அவருக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருக்கனால அவர் வாசிக்கல. வாசிச்சுட்டு அதை நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் இந்த பிரச்சனையை கிளப்புவாங்க. இவங்க சார், பிரச்சனை வழக்கமா இல்ல ஒரு பண்ணணும்ன்றது. இப்ப நீங்க தேசிய கீதம் பத்தி பேசும்போது நான் கேட்கிறேன். வழக்கமாவே வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தாய் வாழ்த்துல தொடங்கி தேசிய கீதத்துல முடிக்கிறது தான் மரபு. இதுதான் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் சட்டமன்றத்துல புதுசா வந்து தேசிய கீதத்தை வந்து முதல்ல வாசிச்சுட்டு தான் முதல்ல பாடிட்டு ஐயா, அதுக்கப்புறமா அதாவது தொடங்கணுன்றது புதுசா தானே இருக்கு. இல்ல 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 உங்களுக்கு அது புதுசா நான் இல்லையா? கண்டிப்பா இல்ல இல்ல ஆ. புதுசா, அதாவது நான் சொல்றேன், தமிழ் தாய் வாழ்த்துல தொடங்கி ஆ. தேசிய கீதத்துல நீங்க இப்போ முடிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். தமிழ் கடவுள் முருகன்னு சொல்லி ஒரு வணக்கத்தை வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமா 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 அதே ஆமா மாதிரி ஆமா. தமிழ் தாய் அதாவது வாழ்த்தை தொடங்கிட்டு தானே நம்ம இல்ல வந்து இல்ல இல்ல பண்றோம் எல்லாத்தையும். அதாவது நான் என்னோட பள்ளி பருவத்துல நான் பார்த்ததுன்றது வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்த பாடுவாங்க. ம். நான் புரியுதுங்க. ஒரு ம். சில இடங்கள்ல நேஷனல் ஆந்தம் பாடியிருக்காங்க. என்னோட அனுபவம் சிறு வயதுல ம். இருந்து நான் பார்த்திருக்கேன். சரி. சட்டமன்ற மரபுகள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, சரி தமிழ் தாய் வாழ்த்துக்களை பாடிட்டு ஏன் நேஷனல் ஆந்தமையும் பாடுங்க. ம். இதுல என்ன தவறு, என்ன என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? இல்ல, நீங்க 2 தடவை தமிழ்நாட்டுல பாடுற மாரி இருக்கு. அப்ப மறுபடியும் முடியும்போது தானே நம்ம பாடுவோம். அதான் பாடுறோம்னு தானே சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதான் கேட்கறாங்க. நாங்க பாடுறோம்னு தான் சொல்றோம். மறுபடியும் இப்ப நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு தேசிய கீதம் பாடி முடிக்கிறது தான் வந்து மரபு. இதுதான் வந்து சுதந்திர இது தினத்திலயும் வந்து நடக்குது, ஒரு குடியரசு பிரச்சனையே தினத்திலயும் நடக்குது. கிடையாதுன்னு தான் நான் பார்க்கிறேன். சரி, ம். அதாவது ஆளுநர் வந்து அதை வேண்டி இருந்தாலும் சரி, ம். மாநில அரசு அதை விட்டுக் கொடுத்து போக வேண்டிய
சூழ்நிலை இருந்தாலும் சரி, நேஷனல் ஆந்தம பாடி தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டு நேஷனல் ஆந்தம பாடிட்டு ஆ. இன்னொரு முறை கடைசியில நேஷனல் ஆந்தம பாடிருக்கலாம். ம். இல்ல இன்னொரு முறை கூட தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்க. என்ன தவறு ஆயிட போகுது?